பேன் சூடானதும் 2 கப்பு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1.5 கப்பு பாஸ்தாவை சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் ஆயில். பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு, வடிகட்டிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, கேரட் பீன்ஸ் 1 கப்பு, உருளைக்கிழங்கு 1 கப்பு, தக்காளி 1, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், 2 முட்டையை சேர்த்துருவோம். நல்லா குக் பண்ணிடலாம். வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி. மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.